கர்த்தர் உண்டதாக இன்றைய வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. கர்த்தர் உண்டதாக இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் சகேயுவை பார்த்து சொன்னது. சகேயு அவரோட வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது சகேயு இயேசு கிறிஸ்து சொல்லாமலே சகேயு அறிக்கை பண்ணுறான். நான் யார்கிட்டையாவது நான் என்னோட ஆஸ்தியில் பாதியை கொடுத்துறேன்னு சொல்லிடுறான். தடுத்துருக்கு இடை கொடுத்துறேன்னு. நான் யார்கிட்டையும் அநியாயம் வாங்கியிருந்தேன்னா நாலு தனியாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறான். இப்படி அவன் வந்து கத்தன்னு ஒப்புரவாகிறான். சில தவறுகளை பூமியில் சில மனித விதமாக அநியாயம் பண்ணியிருந்தால் அது சரி செய்யவும் ஒப்பு கொடுக்குறான். இப்படி கொடுக்கும்போது அவன் சரி செய்யிட்டு நீதிமானாக மாறும்போது தான் கத்த சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்கிறார். இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலுமே வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லாமல் இருப்போம். ரட்சிப்பு இல்லாமல் வீட்டு சமாதானமோ, வீட்டில் குறைச்சலோ, வீட்டில் கத்தோடைய பிரச்சனை இல்லாமல் பிசாசின் கிரியைகள் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும். அப்படி இருக்குமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, நம்ம அன்னைக்கு சகோதரன் பண்ணணும். நம்ம வந்து கர்த்தர்ட்ட கேட்போம். ஆனா, பழைய சில பாவங்கள கூட வச்சுட்டே இருந்தோம்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எந்த பாவம் உணர்த்தப்படுதோ, அத அறிக்கை பண்ணி விட்டு விடணும். ஃபர்ஸ்ட்டு விட்டு விடணும். அத விட்டுட்டு நீ கேட்கும்போது, சில பாவங்கள்ட்ட செஞ்சுட்டீங்க. அந்த பாவத்தோடயே வந்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா, அது வந்து அந்த காலதாமதம் தான் ஆயிட்டுருக்கும். நீங்க பாவத்த விட்டுட்டு மன்னிப்பு கேட்கும்போது, ஒரு பரிசுத்த முழு இருதயத்தோட கேட்கும்போது, கண்டிப்பாக உங்க தேவன் மன்னிப்பார். சகை வீட்டுக்கு வந்து தேவன் உங்க வீட்டுக்கு வந்து உங்கள ரட்சிப்பு குடுப்பார். எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில சாட்சியாளர் பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.